போன்றவற்றை இந்த ஓரையில் செய்யவே கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக வளர்வதற்கு இவைகள் எல்லாமே நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதற்காகத்தான் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று வியாழக்கிழமை. இன்று ஆளும் கிரகம் குரு பகவான். குரு பகவானை வழிபட்டு குருவின் அருளை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 18ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:05க்கு, சூரிய அஸ்தமனம் 7:24க்கு. இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி திதி முடியும் நேரம் இன்று இரவு 9:29க்கு. அதன் பிறகு பஞ்சமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூசம். பூசம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 2:02க்கு முடிவடைந்து ஆயிலியம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:42 இருந்து மதியம் 1:14 வரை. மாலை வேளையில் 5:20 7:24 வரை. ராகுகால நேரம் மதியம் 2:46 இருந்து 4:19 வரை. யமகண்ட நேரம் காலை 7:05 8:37 வரை. கூலிகன் காலை 10:09 இருந்து 11:12 வரை. சந்திராஷ்டம ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இவர்களுக்கு நாளை மதியம் சந்திராஷ்டமம் 12:37க்கு முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு பாராட்டு, ரிஷப ராசிக்கு சினம், மிதுன ராசிக்கு வரவு, கடக ராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு திறமை, கன்னி ராசிக்கு சிக்கல், துலாம் ராசிக்கு இன்பம், விருச்சிக ராசிக்கு ஆர்வம், தனுசு ராசிக்கு எதிர்ப்பு, மகர ராசிக்கு மகிழ்ச்சி, கும்பராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு உதவி. தொடர்ந்து சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரைகள்: குரு ஓரை காலை 7:05 இருந்து 8:06 வரை. சுக்கிர ஓரை காலை 10:09 இருந்து 11:11 வரை. புதன் ஓரை காலை 11:11 இருந்து 12:12 வரை. சந்திர ஓரை மதியம் 12:12 இருந்து மதியம் 1:14 வரை. குரு ஓரை மதியம் 2:16 இருந்து 3:17 வரை. சுக்கிர ஓரை மாலை 5:20 இருந்து 6:22 வரை. புதன் ஓரை மாலை 6:22 இருந்து 7:24 வரை. தொடர்ந்து நம்ம ஓரைகளின் நன்மைகளை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையிலே இறுதியாக இன்று சனி ஓரையை பற்றி பார்ப்போம். பொதுவாகவே சனி ஓரை என்பது அசுப ஓரையாகத்தான் சொல்கிறார்கள். இருந்தாலும் இந்த ஓரை சில காரியங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடியது. கடன் அடைப்பதற்கு ஏற்ற ஓரையாக இது அமைகிறது. இந்த ஓரையில் கடனை அடைத்தால் திரும்பவும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. மருத்துவமனைக்கு செல்லுதல், அறுவை சிகிச்சை செய்தல் போன்றவற்றை இந்த ஓரையில் செய்யவே கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஊழ்வினைக்கான, அதாவது பூர்வ ஜென்மத்திற்கான பூஜை, யாத்திரை, பாத யாத்திரை, நடைபயணம் மேற்கொள்வது மற்றும் மரக்கன்றுகள் நடுவது, விருட்சங்கள் அமைப்பது, அணை கட்டுவது போன்ற வேலைகள் எல்லாமே பொறியியல் பணிகளில் தீர்மானிப்பது இந்த ஓரையில் மிக நல்ல ஓரையாக இந்த ஓரையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சனி ஓரையை சனி ஓரை சில காரியங்களுக்கு சிறப்பானதாக இல்லாவிட்டாலும் பல காரியங்களுக்கு உகந்த ஓரையாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நம்மளுடைய காரியங்களை செய்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில மென்மேலும் சிறப்பாக வளர்வதற்கு இவைகள் எல்லாமே நமக்கு உறுதுணையாக இருக்கும். அதற்காகத்தான் பஞ்சாங்கத்தில் இந்த ஓரைகளை பற்றியெல்லாம் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.